அது என் தலைவனின் படையில் அங்கையில் கன்னி போல இந்த அவன் தம்பி என் படையில் பல்லாயிரக்கணக்கான அங்கையர் கன்னிகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அதில் ஒரு மரத்தில்தான் இந்த மண்ணிலே நான் தேர்ந்தெடுக்கிற என் தங்கை சீதாலட்சுமி தன் அறிவுத்திறனால், தர்க்க ஆற்றலால், மொழி புலமையால் தமிழக சட்டசபையை ஒலிக்கு எடுப்பால், அலறடிப்பால். நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை ஒரு முறை எங்கள் மைக் சின்னத்துக்கு தந்து வெற்றி பெற செய்து அனுப்பி பாருங்கள். ஆண்டாண்டு காலமாக அல்லல்பட்டு அவதிப்பட்டு தாவித்து துடித்துக் கொண்டிருக்கிற என் மக்களே, குரலற்று இருக்கிற மக்களே, உங்களின் குரலாக என் தங்கை தமிழக சட்டசபையில் ஒலிப்பால், இதே ஒளி வாங்கியில் ஒலிப்பால். நம்புங்கள். யாரையோ நம்பிவிட்டீர்கள். யார் யாரையோ திருட்டு ரயிலேறி வந்த கருணாநிதியவே நம்பிவிட்டீர்கள். ஒரு முறை இல்ல, பல முறை நம்பிவிட்டீர்கள். கருணாநிதிக்கு மகனா பிறந்ததனாலேயே ஸ்டாலினையும் நம்பிவிட்டீர்கள். ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததனாலேயே உதயநிதியும் நம்பிவிட்டீர்கள். ஒரு முறை உங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்ததனாலே எங்களை ஒரு முறை நம்புங்களே, ஒரு முறை நம்புங்கள், ஒரு முறை நம்புங்கள். தன்மானத்தோடு இனமானத்தோடு வெகுண்டு எழுங்கள். ஒரு முறை நம்மால் முடியும் மாற்றத்தை. தமிழ் திருநாட்டில் ஈரோட்டில் கிழக்கில் இருந்து ஒரு புதிய விடியலை அந்த நிலத்தின் மக்கள் உருவாக்கினார்கள் என்று வரலாறு எழுதட்டும். வருங்கால தலைமுறையில் தமிழக அரசியல் வரலாறை படிக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் அற்ப காலம், ஓராண்டு கால பதவி, அதிலே ஏதுமில்லாத எளிய பிள்ளைகள் நிறுத்திய ஒரு பெண்மகள் சீதா லட்சுமிக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் தமிழ் மக்கள் என்று இந்திய நிலமுழுமைக்கும் பேசுவார்கள். அந்த வரலாற்று வாய்ப்பு உங்கள் முன்னால் நிற்கிறது, உங்கள் முன்னால், உங்கள் கைகளில் இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் அது ஓட்டு என்று கருதுகிறார்கள். கொடுமையான உண்மையான இன்னைக்கு குடியரசு நாள். என் தம்பி துரைமுருகன் கூட பேசினார். குடியரசு என்னிடத்தில் கேட்டார்கள், குடியரசு என்றால் டெமோக்ரசி, ஜனநாயகம், குடியரசு என்றால் என்ன? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதால் இது குடியரசு. என் அன்பு சொந்தங்களே, கேடு கட்ட பணநாயகமாக மாற்றி இருக்கிறார்கள். அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வரலாறு ஒரு வாய்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.